இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நகுலாசனம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நகுலாசனம். நகுலாசனம் செய்யறதுக்கு முன்னாடியே சில எளிய பயிற்சிகளை செய்வோம். கால் நேரம் வச்சுக்கிட்டு கால் அப்படியே சொல்லட்டுது. வலது பக்கமாக ஒரு 5 நிமிஷம் 1 3 4 இடது பக்கம் 1 2 3 கைக்கு பயிற்சி 1 2 இப்போ நகுலாசனத்துக்கு போகும். இப்போ என்னதுக்கு இது எளிய பயிற்சியை செய்கிறோம்னா, நம்ம எடுத்த உடனே யோகா செய்யணும் போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இந்த எளிய பயிற்சிலாம் செய்கிறோம். இப்போ நம்ம யோகா நிலைக்கு செய்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. ஓய்வெடுத்து மூச்சை நன்றாக கவனியுங்கள். 5 மூச்சு எண்ணிக்கை. 5 மூச்சு கையில் சின்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு 5 மூச்சு. நன்றி. இப்போ இடையில உங்களுக்காக பழங்களை பற்றி சொல்லிகிட்டே வரோம். இன்றைக்கி தினம் ஒரு ஆசனங்க பிறகு தினம் ஒரு பழங்கள் இடையில உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட பழங்களை பற்றி கொஞ்சம் கூட்டிகிட்டு வரோம். இன்றைக்கி வந்து மாதுளம்பழம். மாதுளை முத்துக்கள்னு சொன்னால் அப்போ அப்படியே பளபளன்னு மின்னும். அந்தமாரி ரோஸ் கலரில் இருந்தது தான் இந்த மாதுளை. மாதுளை வந்து பார்த்திங்கன்னா காஷம், சீதபேதி, சிறுநீரக கோளாறுகளை போக்குகிறது, ரத்தத்தை தூய்மைப்படுகிறது, ரத்த விருத்தி அடைகிறது. இப்போ டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ரத்தமின்மைன்னு சொல்கிறாங்கன்னா உடனே மாதுளம்பழம் சாப்பிடுவேன் தான் சொல்லுவாங்க. பர்கர் பீஸா சாப்பிடணும் சொல்ல போகிறாங்க. அப்படி கிடையாது. அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற நிலைமைக்கே போகாதீங்க. இயற்கை உணவு, இயற்கை வாழ்வு, இயற்கை உணவு, இயற்கை வாழ்வு, இயன்றவரை இயற்கை வாழ்வே சிறந்த வாழ்க்கை. சரிங்களா? இந்த மாதுளம்பழத்தில் வந்து மாதுளம்பழம் தோல் இருக்குது இல்லைங்களா? இன்னொரு சின்ன டிப்ஸ் பாருங்கள். மாதுளம்பழம் தோல் எடுத்து அதை வெந்நீரில் கொதிக்க விட்டு டீயை நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன், டீ காஃபியை நிறுத்தணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் சிறந்த விஷயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தோற்பு தன்மையோடு இருக்குது. உடலுக்கு மிகவும் சத்தான பானம் கூட. கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு கொஞ்சம் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் கொடுங்க எங்களுக்கு. இந்த மாதுளை எப்படி இருக்குது, அந்த தேநீர் இருந்ததுன்னா மாதுளை தேநீர் உற்பத்தி பண்ணி இது பண்ணலாம், விற்பனை செய்யலாம். அருமையாக இருக்கும். நாங்கள்லாம் அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம். அதுமாரி காய்கறிகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அனைத்து காய்கறியோட கழிவுகள்னு சொல்லுவோம். நல்லா கழுவிட்டு அதை நறுக்கிற தோல் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் சூப் வச்சு சாப்பிட்லாம். மிகவும் சிறந்த பானங்கள் இதெல்லாம். உடலுக்கு சத்தான பானங்கள். தோலில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது. அதனால் தோலில் உள்ள சத்துக்களை எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை. காசம், சீதபேதி, சிறுநீரக கோளாறுகளை போக்குகிறது, இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது, இரத்தத்தை சுத்தம் செய்கிறது இல்லாமல் இரத்த விருத்தி அடைகிறது. சரிங்களா? இரத்த விருத்தி அடைகிறது. அப்புறம் அந்த டீ காஃபிங்கிற மிகப்பெரிய கொடுமையான நோயாக வச்சுக்கிறோம். அது எங்களை பொறுத்தளவுக்கு டீ காஃபிங்கிற மிகப்பெரிய கொடுமைன்னு நினைக்கிறோம் நாங்களாம். அதனால் அதற்கு வருத்தி அதுக்கு மாற்றாக இந்த மாதுளை பழத்தை வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை டீயாக போட்டு சாப்பிடுங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை கலந்து டீயாக சாப்பிடுங்க. மிகவும் சிறப்பான பானம், உடலுக்கு மிகவும் சிறந்த பானம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் தினமும் இந்த யோகா வந்து காலை 5:30 மணிக்கு வெளியிடுறோம். இதில் யூடியூப்பில் 5:30 மணிக்கு வெளியிடுறோம். பார்த்து மகிழுங்கள். உங்கள் உற்றார் நண்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்காக 2 முறை ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தகவல் எதுக்காக சொன்னால், 2 முறை எதுக்கு செய்கிறோம்? 2 முறை என்ன செய்கிறனால, ஒரு முறை செய்யும்போது தவறுகளை திருத்திக்கிறதுக்கும், 2வது முறை சரியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதாக 2 முறை செய்யணும்.
அது இல்லாமல் உங்களுக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கணும் அப்படின்னா 2 முறை செஞ்சால் மட்டும்தான் சரியாக வரும். ஆசனங்கள் சரியாக நிற்க முடியும். சரிங்களா? ஆசனங்களை நிற்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இப்போ செஞ்சு காட்டுவாங்க. மீண்டும் ஒரு முறை நகலாசனம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எளிய பயிற்சிகளை பார்ப்போம். நம்ம காலை அப்படி தாளாட்டிக்கிங்க. 2 3 4 5 அடுத்த கால் 1 2 3 4 5 அப்போ கை சும்மா ஒரு வெயிட்டு தூக்குற மாதிரி ஒரு 5 1 2 3 4 5. இப்போ நகலாசனம் யோக நிலைக்கு செல்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு சிறிது கண்களை மூடி 5 மூச்சு எண்ணிக்கையை கவனிப்போம். இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து கையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டு ஒரு 5 எண்ணிக்கை மூச்சை நல்லா இழுத்து நல்லா விடுங்க. மூச்சு எப்படி இருக்கணும் நல்லா கவனிங்க. மூச்சு வந்து உள்ளே இழுக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியே வர வேண்டும். மூச்சு வெளியே செல்லும்போது வயிறு நன்றாக அடிவயிறு சுருங்கி இருக்க வேண்டும். இதுவே இயல்பான சுவாசமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நகுலாசனம் பார்த்தோம். நகுலாசனம் செய்தால் ஏற்படும் பலன்களை போய் பார்க்க இருக்கிறோம். நகுலாசனம் செய்வதால் ஏற்படும் பலன்கள்: கை கால்கள் பலம் பெறுகின்றன, இரத்த ஓட்டம் சீராகின்றது, தொப்பை குறைகின்றன, இடுப்பு முதுகு தண்டுவடம் வலுவடைகிறது, உடலுறவு அதிகரிக்கின்றன, விந்தணுக்கள் கெட்டிப்படுது. சில பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனைலாம் இருக்கும், அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகிறது. நகுலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கை கால்கள் பலம் பெறுகின்றன, இரத்த ஓட்டம் சீராகிறது, தொப்பை குறைகிறது, இடுப்பு முதுகு தண்டுவடம் வலுவடைகின்றன, உடலுறவு அதிகரிக்கின்றன, விந்தணுக்கள் கெட்டுப்படுகின்றன, குழந்தையின்மை சரி செய்யப்படுகின்றன. நகுலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை இப்போது பார்த்தோம். சில பேர் ஆசனம் மட்டும் செய்கிறீங்க. ஆசனம் மட்டும் செஞ்சு பலன் கிடைக்கிறத விட இயற்கை உணவுகள், பழம், காய்கறி, முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு யோகாவும் நம்ம செய்து வந்தோம்னால் நம்ம உள்ள பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரி செய்யப்படும். யோகாசனம் செய்து இயற்கையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த மூலமாக கேட்டுக்கிறோம். நன்றி. ஐயா சொன்ன மாரி தான் இயற்கை உணவுகள் இயற்கை வாழ்வே. இயன்றவரை இயற்கை வாழ்வே நல்ல செயல்வாக்கும் வாழ்கிறதுக்கு இயற்கையாக வாழ்கிறது தான் மிகவும் சிறந்தது. நோயோடு வாழ்கிறதா வாழ்க்கை, நோய் இல்லாமல் வாழ்கிறதா வாழ்க்கையை. மனித இயல்பு எப்படி இருக்கணும்னா, காலம்பரை படுக்கணும்னு நினச்சோன்னா படுத்த உடனே தூங்கணும். அது எப்போ கிடைக்கும்? யோகா செஞ்சால், உடல் உழைப்பு. இப்போ ஒரு விவசாயி போய் தூங்குறாங்கன்னு விவசாயி போய் நல்லா கேளுங்களேன். காலம்பரைந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயில் கொட்ட வேர்வை கொட்ட வேலை செய்வார். இரவு போய் படுக்கும்போது சாப்பிட்டு படுத்தாருன்னா இயல்பாக தூங்கி காலம்பரை எழுந்து வச்சுருவார். இப்போ சாதாரண ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாலாம் இந்தமாரி எழுந்திருக்கினா ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்குறது எல்லாமே கம்ப்யூட்ரு இல்லைன்னா எழுத்து வேலைகள் இந்தமாரி இருக்கும்போது அதில் வெயிலே படாத இதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு தூக்கமின்மையே சரியில்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த யோகாசனங்கள்லாம் செய்யுங்கிறோம். இப்போ அவசியம் இந்த வேலை கணினிமயமாக்கப்பட்ட உலகத்தில் நம்ம அனைவருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஏன்னா கையடக்கத்தில் கருவியில் தான் இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லா விஷயமும் கம்ப்யூட்டரில் தான் அடங்கியிருக்கு. அதனால் அனைவரும் அனைத்து துறையிலையும் இணையதளம் மூலமாக தான் அனைத்துமே இப்போ செயல்படுத்த முடியுது. அதனால் நம்ம இதுக்கு மாறிக்கிறது நல்லது. ஆனால் மாறிக்கிறது நல்லதுங்கிறத விட நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான இருக்குது. அதனால் இயற்கை உணவு, இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எதில் கலக்க முடியாது, காய்களில் போய் ஒரு கேரட்டில் போய் ஏதாவது களையை போட்ட முடியுமா? பண்ண முடியாது. பூச்சி மருந்து அடிக்கலாம், எங்கே மேலே அடிக்கலாம். அப்போ உள்ளார போய் அடிக்க முடியாது. மேலே அடிக்கும்போது அதை வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்?
அந்த பூச்சி மருந்து இதாகிடும். இந்த காய்கறியெல்லாம் என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷம் என்ன விஷயம்னா ஒரு நல்ல டிப்ஸ் கேட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு காய்கறியை தண்ணியில் ஊற வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், எவ்வளோ பெரிய பூச்சி மருந்துகள் அடிச்சிருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் அதை போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு மறுபடியும் எடுத்து நல்ல தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் எதுவும் எடுத்திங்கன்னா எந்த வித கொடிய மருந்துகள் அடிச்சிருந்தாலும் அதில் கண்டிப்பாக இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். கலப்படமான வாழ்க்கையே சிறந்தது. இந்தமாரி சாப்பிட்றதுனால ரத்த விருத்தி நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சரிங்களா? இந்த நவீனமான உலகத்தில் சிறப்பாக சாப்பிடுங்க, சிறப்பாக வாழுங்க. இயற்கையாக இயன்றவரை இயற்கை தான் வாழ்க்கை. நாங்களாம் இயற்கையாக வாழ்கிறத முயற்சி பண்ணுறோம். அதாவது முடிஞ்சளவு சமைத்த உணவை தவிருங்க, இயற்கை உணவுக்கு மாறுங்க. ஒரு வேளை உணவாவது இயற்கை உணவாக எடுத்துங்க, அதான் நல்லது. இப்படியே தினமும் அந்த ஆசனங்கள்லாம் செய்து நீங்கள் மட்டும் பலன் பெறாமல் மற்றவங்களும் பலன் பெற செய்யுங்க. நாங்கள் எங்களோட நோக்கமே மற்றவங்க அனைவரும் இந்த யோகாசனங்களை கற்றுக்கணும், இயற்கையாக வாழணும். மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி கூட போகக்கூடாது, நோயாளிங்கிற முறையில் போகக்கூடாது. சரிங்களா? அதுக்காக மருத்துவமனையை குறை சொல்லலை. ஆனால் அந்த மருத்துவமனையை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போது எல்லார் வீட்லேயும் மருந்துகள் இல்லாத வீடுகளே கிடையாது, மருந்துகள் இல்லாத வீடுகளே கிடையாது. அப்போல்லாம் 100ல் 1 வீட்டில் தான் மருந்து இருக்கும். ஆனால் இப்போ 99 வீட்டில் மருந்துகள் தான் இருக்குது. ஒரு வீட்டில் மட்டும்தான் மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுவுமே இயற்கை விவசாயிகள் கையில் தான் இருக்குது. விவசாயிகள் கையில் அவங்க மட்டும்தான் அந்தமாரி வாழ்க்கை வாழ்கிறாங்க. மிச்ச நகரமயமாக்கப்பட்ட வாழ்க்கையில் யாரும் நகரமயத்தில் உள்ளவங்க அனைவருட்டும் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றாங்க, இல்லாமல் இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகள் எடுத்துங்க, இயற்கை வாழுங்க. இந்த மகதிஷ்டி தினம் தினமும் காலை 5:30 மணிக்கு வெளியிடுறோம். நேரம் தவறாமல் கரெக்டாக 5:30 மணிக்கு வெளியிடுறோம். நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களும் பார்த்து மகிழ வைங்க. உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகஸ்த தோழர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்கள் பள்ளி மாணவர்களோட அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்கள் ஆசிரியருக்கும் சொல்லுங்கள். இந்தமாரி ஒரு யோகா வருது, தினமும் வருது, தினமும் போடுறாங்க. அதாவது மிகப்பெரிய விஷயம், தினமும் கிடைக்கிது இந்த ஆசனங்கள். நீங்கள் பார்த்தால் மட்டாது மற்றவங்களும் சொல்லுங்கள். இந்த ஆசனங்களை மட்டும் செய்து பழகி நல்ல பழக்க வழக்கங்களும். ஆசனம் மட்டும் செஞ்சால் போதும், நான் தப்பு பண்ணுவேன்னா அது சரியாக இருக்காது. நல்ல பழக்க வழக்கம் கற்றுங்க. தினமும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.